வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிரிப்டோ வேலட் அதாவது இப்போது சேவ்பால் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சேவ்பால் வேலட் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம எப்படி அதில் ஒர்க் பண்ணுறது, ஓகே, நம்ம எப்படி அந்த வேலெட்டை வச்சுக்கிறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இதில் நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சேவ்பால்னு டைப் பண்ணுறோம். சேவ்பால்னு டைப் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் கீழே பாருங்கள், சேவ்பால் இருக்கா, கிரிப்டோ வேலட்ன்னு இருக்கு. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கிப் கொடுத்து இன்ஸ்டால் ஆகுது, இன்ஸ்டால் ஆகட்டும். இன்ஸ்டால் ஆன உடனே ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இங்கே பாருங்கள், நீங்கள் முதல்ல வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம அதை ஆட் டு எக்ஸிஸ்டிங் வேலெட்டில் போகணும். இல்லை அப்படின்னா புதுசு நம்ம இப்போ தான் மொதல் க்ரியேட் பண்ண போகிறவங்கள க்ரியேட் நியூ அக்கௌண்ட்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். உங்களுக்கான பாஸ்வேர்டை செட் பண்ணுங்கள். உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எனேபிள், உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்டாக இருந்தால் எனேபிள் கேட்கும், வேணும்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுதான் வேலெட். யுவர் வேலெட் இஸ் ரெடி. இப்போ வேலெட் ரெடியாக இருக்குது. இது என்ன பண்ணணும், ஸ்கிப் பேக்கப்னு இருக்குது, இது கொடுக்காதீங்க. நீங்கள் டேரெக்டாகவே பேக்கப் கொடுத்துருங்க. ஓகேவா? பேக்கப் கொடுத்து உங்களுக்கானது மேனுவலாக வேணுமா இல்லை கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணணுமான்னு கேட்கும். நம்ம இப்போ ரெண்டுமே பண்ண போகிறோம். இப்போ இந்த இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 3 இதை செலக்ட் பண்ணுங்கள். இது செலக்ட் பண்ணோன்னா அண்டர்ஸ்டாண்ட், அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து லாஸ் பண்ணாலும் இது பண்ணாலும் இதை வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியாத மாதிரி எல்லாத்துக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறோம். மறுபடியும் அதை கொடுக்கையிலே பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்போது இதில் 12 ஒரு இது இருக்குது. ஓகேவா? இந்த 12 வேர்டு தான் மெயின். இது உங்களுடைய வேலெட்டுக்கு இது இருந்துச்சுன்னா தான் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். ஓகே, அதனால் இதை சேஃபாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வேறு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. வேறு யாருக்கும் இதை ஷேர் பண்ணாதீங்க. இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இதை வச்சு அவங்க உங்களுடைய வேலெட்டை யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து உங்கள் லாக்கர், உங்கள் வேலெட்டுடைய சீக்ரெட் கீ. ஓகே, இதை யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகே, இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த வேர்டை வந்து கரெக்டான மெத்தடில் அசைன்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு 1ல் என்ன இருந்துச்சு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது இந்த மாதிரி லைனாக 12, இப்படி டோட்டலாக 12ஐயும் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. இதில் ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ராங்குன்னு மறுபடியும் அதை செக் பண்ணிடுங்க. ஓகே, அதை வந்து நீங்கள் கிளியர் கொடுங்க. ஒரு தடவை தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கிளியர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலெட் ஓப்பன் ஆயிரும். இப்படி தான் இருக்கும் வேலெட்டு. இது வேலெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன மெத்தடில் எப்படி ஒர்க் பண்ணணும், இதுதான் ஃபஸ்ட்டு வேலெட் க்ரியேஷன். எப்படி நம்ம இந்த கிரிப்டோ வேலெட் அதாவது சேவ்பால் அப்படின்றத நம்ம இப்போதைக்கு க்ரியேட் பண்ணி நம்ம வச்சுட்டோம். இவ்வளோதாங்க. இதை வந்து சேஃபாக நீங்கள் வச்சுக்கிறது தான் கூகுள் ட்ரைவ்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை பத்திரமா நீங்கள் ஃபோட்டோ வேறு இதில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? மெயினாக எங்கேயும் லாஸ் பண்ணிடாதமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம மேனுவலாக எடுத்திருக்கோம். இப்போது நம்ம கூகுள் ட்ரைவ்லேயும் சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த மேலே பாருங்கள் வேலெட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் நேமே கொடுத்துக்கலாம். இதில் 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட்டில் போய்ட்டு உங்கள் நேம், உங்களுக்கு என்ன நேமில் வேணும், உங்கள் பேரில் வேணாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். கீழே பாருங்கள் பேக்கப் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? பேக்கப் அப்படின்றதில் போய்ட்டு மறுபடி கூகுள் ட்ரைவ் இது வந்து டிக் ஆகிடுச்சு பாருங்கள். மேனுவல் நம்ம எடுத்து எல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டோம். அதனால் க்ரீன் கலர் டிக் வந்துடுச்சு. இப்போ மேலே பாருங்கள் கூகுள் பேக்கப்பில் வந்து இன்ட் மார்க் இருக்குது. இப்போ கூகுள் ட்ரைவில் நம்ம சேவ் பண்ணணும்னா எந்த இதில் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் அவங்கள்ட்ட இது பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடியை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் போய்ட்டு அது சேவ் ஆயிரும். ஓகேவா? அந்த பேக்கப் வந்து அதில் போய் சேவ் ஆயிரும். ஓகே, நீங்கள் அதை எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம கூகுள் ட்ரைவ்லையும் சேவ் பண்ணி வச்சுட்டோம், நம்ம மேனுவலாகவும் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வேலெட் இப்போ நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. நம்ம இனிமேல் கிரிப்டோவில் என்ன ஒர்க் வேணாலும் இதில் ஃபண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதில் இருக்க ஃபண்டு உங்களுக்கு ரொம்ப சேஃபு, செக்யூராக இருக்கும். இந்த 12 வேர்டை மட்டும் மறக்காமல் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏன்னா இப்போ ஃபோன் ஏதோ ரீசெட் ஆயிடுச்சோ இல்லை அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சோ அந்த அப்ளிகேஷன் மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு அந்த கோடு இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இம்போர்ட்டில் போய்ட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேலெட் இருக்குதுன்னு சொல்லி அது மூலியமாக அந்த 12 வேர்டை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும்.
ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.